ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு காலையில் லஞ்சு தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு 3 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் லவங்கெல்லாம் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் லைட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய், பட்டை, லவங்கெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், வரத்துக்கு வெங்காயம் வதங்கி வரத்துக்கு தேவையான உப்பு போட்டு கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் நிறம் மாறி வரட்டும், கோல்டன் கலர் மாறி வரட்டும். கொத்தமல்லி தழை, புதினா கொஞ்சம், வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நாம் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், பச்சை வாடை வாசனை போயினே இருக்குது. இப்போ அடுத்தது நாம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய் 3மே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அது இதில் கலந்துடலாம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். புதினா, கொத்தமல்லி, காய்கறி எல்லாமே நம்ம கொதிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வரணும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வீட்டில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இந்த ரைஸை. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதில் கலந்துக்கிறேன்.
இந்தமாதிரி கலந்து விட்டுக்கணும். நாம் இந்த மாதிரி சாப்பாடு செய்யும்போது நம்ம எந்த கிளாஸில் அளவு எடுத்து செய்கிறோமோ அதில் இப்போ நான் 2 கிளாஸ் எடுத்துருக்குறேன்னா அதில் நான் இப்போதைக்கு 1.5 சொம்பு தண்ணி கரெக்டாக ஊற்றுறேன். 1/2 கிளாஸ் கம்மி பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். நான் சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணி அதை கலந்துட்டேன். இதில் ஒரு லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம். அதில் லெமன் சாறு இது ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சாதம் கொஞ்சம் உதிரியாக வர்றதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய், அவ்வளோதாங்க. இப்படி ஒரு கிளறிட்டு நாம் மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் வரட்டும். நாம் வெயிட் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம் எப்படி வருது. வாங்க விசில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூடான புதினா ரைஸ் ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், நாம் வாசனைக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கலரத்துக்கு முன்னாடி. பாருங்கள், சாப்பாடு புதினா சாதம் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருக்கு பாருங்கள். இந்த சாதம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, நாமளே வீட்டில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக கூட இந்த சாப்பாடு செய்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, புதினா சாதம் ரெடியாகி வந்தாச்சு. நாளைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனல் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.